வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லியை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் துன்புறுத்தினாலும் மல்லி எல்லாத்தையும் தாங்குவாடா. எதுக்காக நான் சோர்ந்து போக மாட்டேன், எந்த நேரத்துலையும் விஜய்க்காக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக தூக்கின்னு வெளியே சோகமா கண்ணீர் மல்க அழுந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பின்புறமா திடீர்னு மல்லின்ற ஒரு குரல் கேட்குது. யார் குரல்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம விஜய் தாங்க. கதர்னியே ஓடி வராரு. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மல்லி என்னை மன்னிச்சிரு, என் அக்கா முன்னாடி வேற என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, என் அக்கா வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டாங்க. அந்த சமயத்துல நான் உன்னை காப்பாத்துறதா என் அக்காவை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு பார்த்தேன். என் அக்கா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீ சொன்னா புரிஞ்சுப்பேன், நீ தான் எனக்கு எல்லாமே, நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டா பேசி அப்படியே சும்மா மல்லியை திரும்ப கரைக்க பாக்குறாங்க. நம்ம மல்லி இருந்து என்ன மன்னிச்சிருங்க விஜய், நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறதுனால கஷ்டத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் மாடோ ஆடோ இல்லை. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எனக்கும் ஒரு மனசுன்ற ஒரு இருக்கு, அதுக்கும் இருக்கு. அதுக்கு வாய் இருந்தா அது அப்பவே பேசிட்டு இருக்கும். அந்த சமயத்திலே நீங்க அப்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஆனா அது வாய் இல்லாத ஒரே காரணத்தினால எவ்வளவு துன்புறுத்தினாலும் வாங்கிக்கிட்டு சைலண்டா இருக்கு. அது போல என்னால இருக்க முடியாது. எனக்கும் உணர்ச்சி இருக்கு, அதை சொல்றதுக்கு எனக்கும் வாய் இருக்கு. அதனால எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து வார்த்தையில அள்ளி கொட்டுறாங்க. ஒரு பக்கம் என்ன பார்த்தா மட்டும் எப்படி தெரியுது, எல்லா மனைவியிலும் ஆசைப்படுற மாதிரி தான் நானும் சராசரியா ஆசைப்பட்டேன், உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம உங்களை எந்த அளவுக்கு பிரச்சனை சிக்க வைக்க பார்த்தாங்க, அது எல்லாமே உங்ககிட்ட நான் ஓப்பனா வெளிப்படையா சொல்லி உங்களை காப்பாற்றணும்னு நினைச்சேன். எனக்கும் காசு கொடுத்து ஏவாயை கூட பார்த்தாங்க. ஆனா நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்துழைக்கல, எப்பவும் ஒத்துழைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருந்தேன் உங்களுக்காக. ஆனா நீங்க இது எதுவுமே புரிஞ்சுக்காம அவங்க முன்னாடி என்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க. இதுக்கு மேல நீங்களும் வேணாம், உங்க வீடும் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போக போறாங்க. திடீர்னு ஒரு பக்கம் வெண்பா ஓடி வராங்க. ஓடி வந்து ஐயோ என்னை விட்டுறாதீங்க, என்னை விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு கதர்னு ஓடி வராங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் இன்னும் நிறைய ட்விஸ்டெல்லாம் காத்துன்னு இருக்குங்க. அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாமே கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு பக்கம் போவோமா ஊர்கோணம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். சரி நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து புதுசாக ஒரு பிரச்சனையை கொண்டு வராம இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க இருந்து சர்ற மாதிரி ஒரு பக்கம் கேள்வி அப்படியே சும்மா பிச்சு உதறாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி போயிட்டு, நீங்க எதுக்கு எங்க அம்மாவை பத்தி எங்க அப்பா கிட்ட தேவையில்லான்னு சொன்னீங்க, உங்களால தான் இப்ப எங்க அப்பா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் டிப்ரெஷன் ஆயிட்டு எங்க அம்மா வெளியே போக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு, ஏன் நீங்க கல்யாணம் பண்ண வந்தீங்களா அந்த வீட்டுக்கே போக வேண்டியதான், நீங்க எதுக்கு இங்கேயே இருக்குங்க, எங்க அம்மா அப்படிதான் அவங்க வீட்லயே போய் இருக்காங்களா, இங்கேயே தானே இருக்காங்க, இந்த வீட்டை விட்டு இங்கே போறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, ஏய் இந்த வீட்டுல இருக்கு சொத்து இருக்குடி, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், ஏன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு ரெடி அடிச்சிடறாங்க. அக்கா தேவையில்லாம கை வச்சுன்னு இருக்கீங்க, சின்ன பொண்ணு ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசிட்டா அதுக்குன்னு பக்குவமா எடுத்து சொல்லாம அடிக்கிறீங்க. ஆமாண்டா அப்படிதான்டா அடிப்பேன், இவ யாரா இவ என்ன ஏதோ அனாதை மாதிரி இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு, அந்த அனாதை நாய் போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ கோவத்துல அமிச்சதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா, உனக்கு வாழ துப்பு இல்லை அப்படி இப்படி சொல்லிட்டு வாய்க்கு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இப்பதான் அவங்க அக்காவோட சுயரூபம் தெரிய வருது. உடனே உங்களோட சுயரூபம் மொத்தமா எனக்கு தெரிய வந்துச்சுக்கா, இதுக்கு மேல நீ வாரியே திறக்காதீங்க, ஒழுங்கு மரியாதை இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல டே 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 இந்த வீடு அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கம்பெனி எல்லாமே எந்த தாண்டா, எல்லாமே என் பேருக்கு மாத்தியாச்சு. இப்போ உன்னால என்ன பண்ண முடியும், ஒரு மயிரும் பிடுங்க முடியாது, நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கூடாது, எல்லாமே என்ன இன்னும் சொப்பனாயின்னு நினைச்சுன்னு இருக்கியா, டே ராஜேஸ்வரிடா, இத்தனை நாள் நீ ஜெயில இருந்த போது என்ன உக்காந்து அப்படியே தம்பி தம்பி நான் தான் நினைச்சிருந்தியா, உன்னை எப்படி வசமா சிக்க வைக்கிறது எல்லாமே பிளான் பண்ணிருந்தேன். நீயா என்ன வீட்டை விட்டு துரத்துறது, இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, உனக்கு உண்மை தெரியக்கூடாது, இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனா வள்ளி வந்தா அவளையும் இந்த வீட்டை விட்டு துரத்தினா. ஆனா நீயும் பொண்ணு சேர்ந்து இப்போ போடுறீங்க பார்த்தியா சீனா, எந்த சீனாலும் என்னால தாங்க முடியாது. இப்பயும் நான் கெட்ட நல்லவளா நடிக்கிற மாதிரி நடிச்சுனுக்க முடியாது, நான் ரொம்ப கெட்டவடா, கெட்ட பொண்ணு சார் இந்த பல்பண்டி அப்படின்ற மாதிரி தாங்க, கெட்ட பொண்ணு சார் இந்த ராஜேஸ்வரி சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் விஜய்க்கு அப்படியே சும்மா உள்ள பத்திக்கிட்டு எரியுது, அப்படியே சும்மா தகத்தகதான். மல்லி அப்பயே சொன்னா அவ பேச்ச கேட்கலையே, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் தலையை அடிச்சிடறாரு. இதுக்குதான் தம்பி சொல்றது, அவசரப்படக்கூடாது வாழ்க்கையில எதுக்குன்னு சொல்லிட்டு. அவசரப்பட்டா இந்த மாதிரி தான் அப்படியே சும்மா வச்சு செய்வாங்க யாரா இருந்தாலும். எப்பவுமே நம்ம செய்யற ஒரு தவறுனால நம்ம வாழ்க்கையை புரட்டி போட்டுறோம் சொல்லுவாங்க. இவங்க செஞ்ச ஒரு தவறுனால இவங்க வாழ்க்கை இப்போ புரட்டி போட்டுருச்சு. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு தாங்க சொல்றது, எப்பவுமே நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு கும்முன்னு போயிடும். அதை விட்டு தேவையில்லாம அடுத்தவங்களுக்கு தொந்தரவு தரணும், அடுத்தவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே வரும். இந்த பிரச்சனைனால இப்ப இவங்க வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியா இருக்குங்க. இதுக்கு நடுவுல இன்னும் நிறைய பிரச்சனையெல்லாம் ஓடின்னு இருக்கு. நம்ம
மல்லி இருக்காங்கல்ல திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஏன் விஜய் நான் எதுக்கு விட்டு போனோம், இது ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி தாங்க. அன்னபூர்ணி வந்து ஏன் மல்லி உனக்கு அப்பவே சொன்னேன், எந்த காரணத்து கொண்டு வீட்டை விட்டு வராத, விஜய் வெண்பா பாவம் அவங்க 2 பேரும் ஏமாற்றி அன்னபூர்ணி ராஜேஸ்வரி என்ன வேணாலும் செய்வா, அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது ஒன்று பண்ணி தேர்ணும் நடுப்போலாம்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வராங்க. இப்போ இந்த பிரச்சனை மேலும் மேலும் பெருசாக போகுது. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரப்போகுது, என்னென்னலாம் சந்திக்க போறாங்க, இதில் எப்படியெல்லாம் சால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கண் கூட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வேற ஒன்றும் இல்லைங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்படியே சும்மா கண்டினியூஸா அப்படியே ராக்கெட் ஸ்பீட்ல வந்துனே இருக்கும். பார்த்து நீங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைங்க, அதை சொல்ற நேரத்தில் நான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஆடுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. Okay.